நான் எங்கள் வீட்டில் வைக்கிற ரசம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வாடை வருதோ இல்லையா, பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் உங்கள் வீட்டில் ரசமா எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நான் இன்றைக்கி அந்த ரசம் தான் அவங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். இடித்த புளி ரசம். நான் உங்கள் ஹரிஸ் குட்டி சேனலில் இருந்து ஒரு சாப்பாடை நம்ம விரும்பி சாப்பிட்றதுக்கு தேவையானது அதோட நறுமணம் தாங்க. அந்த வாடையிலே நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இந்த ரசமும். இந்த வாடையிலே நம்ம அதிக சாப்பாடு சாப்பிடுவோம். அந்தளவுக்கு நல்லா நறுமணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் மிளகு, சீரகம், ஒரு பழுத்த மிளகா எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அந்த கல்லை இடிக்கணும். இடிச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது வாசத்துக்காண்டி. அதை நல்லா இடிச்சுக்கிட்டே இருக்கப்போ என் பையன் நானும் இடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஆசையாக கேட்குறேன்னு சொல்லிட்டு நானும் இடிக்க சொல்லிட்டு இது ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக இடித்து வச்சுக்கிறணும். இடிச்சுக்கிட்டு இருக்கவே பக்கத்தில் கொஞ்சோண்டு புளியை எடுத்து மஞ்சள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறணும். நம்ம ஆல்ரெடி புளி கரைசலில் போடக்கூடாது. எப்பயும் போல் வடச்சட்டியில் தாளிக்கிறதுக்கு போட்டு நம்ம இடித்து வச்சுருந்த எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சாலே அதோடய வாடை பூரா வேறு மாதிரி வரும். கொதிச்சாலே ரசம் நல்லா இருக்காது. அதனால் சுற்றிலும் முறை கட்டுற மாதிரி இருக்கணும். அந்த முறை கட்டின மாதிரி வந்த உடனே லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பவுலில் சேர்த்துட்டு இதில் வேணுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பருப்பு ஊற்றிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரசம் ரெடி.